கலாத்தியர்கள் நிருபம் 5:1 வாசிங்க. நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நோத்துக்குட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள். எப்படி மறுபடியும் நீங்க அடிமைத்தனத்தின் நுகத்து உட்பட்டு கூடாது. இப்போ அதான் பைபிள் தெளிவா இருக்கு. நிற்கிறவன் விழாதபடிக்கு நிறைய வசனம் இருக்கு. நிற்கிறவன் விழாதபடிக்கு. அடுத்து என்ன? விசுவாச பரீட்சையில நீங்க விழாதபடிக்கு மகா பரிசுத்தமான விசுவாசத்தில் உங்களை காத்து கொள்ளுங்கள் இருக்கு. ஏன்? சாத்தான் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எப்பொழுதுமே, அதாவது சாகிற வரைக்கும் அவன் எப்படியாவது வீழ்த்தலாமான்னு பார்த்துட்டே இருப்பான். உங்களை புரிஞ்சுடுங்க. மோசே தீர்க்கதரிசியை பிறந்த உடனே கொல்ல பார்த்தான், கொல்ல முடியல. எது வரைக்கும் போராடினான் தெரியுமா? அடுத்த 40 வருஷம் ஆகும்போது கொலைச்சியை தூண்டி ஒருத்தனை கொன்னு விரட்டிட்டு சரி இருக்கட்டு. ஆனா அதுக்கு பிறகு முடியல. கடைசி 120வது வருஷத்துல கோபம் வருது. மக்கள் சொன்னா மக்கள் கேட்கல. அந்த கோபத்தில் இவர் என்ன பண்ணிட்டாரு? பேசுறதுக்கு பதில் அடிச்சிட்டாரு. பாருங்க, சாத்தான் அவன் கண்ணும் கருத்துமா இருப்பான். இவனை ஜெயிக்க முடியல, இவன் ஆண்டவருக்குள்ள வளர்றான், இவன் அதிகமா ஜெபிக்கான், இவன் அதிகமா வேதம் வாசிக்கான், இவன் அதிகமா தன்னை கண்டுபிடிச்சு ஆண்டவர் சமூகத்தில் ஆளான், பரிசுத்தப்படுத்தி கொண்டே போறான். எப்பண்டா வீழ்த்தலாம், அவன் நோக்கம் அப்படிதான் இருக்கு. அப்ப நீங்க எப்படி இருக்கணும்? அவனை காட்டிலும் அதிக ஜாக்கிரதை உள்ளவங்க, தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்கள், ஜெபத்திலே விழித்திருங்கள், பிசாசுக்கு இடம் கொடாதீர்கள், அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். ஏன் அன்பை தரித்துக் கொள்ளுங்கள்? அப்ப கசப்பு வாசி வராது அவங்க உலகம் நுழைய மாட்டோம். கலாத்தியர் நிருபம் 5:1 ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நோத்துக்குட்படாமல் மறுபடியும் எச்சரிக்கையா இருங்க. மறுபடியும் அந்த பாவ அடிமைத்தனத்துக்குள்ள நீங்க என்ன செய்யக்கூடாது? விழுந்துடக்கூடாது. அதுக்கு முதல் காரியம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 16:25 உங்க சுய விருப்பத்தின்படி நீங்க நடக்கவே கூடாது. சுய விருப்பத்துக்கு இடம் கொடுக்க கூடாது. உங்க சுய சித்தத்துக்கு இடம் கொடுக்க கூடாது. சுய சிந்தைக்கு நீங்க நினைச்ச கூடாது. செவி கொடுத்து அடிமையா இருக்கக்கூடாது. வாசிங்க. மனுஷனுக்கு செம்மையா தோன்றுகிற வழி உண்டு, உங்களுக்கு சரி போலதான் படும். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்ற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். எப்பவுமே எனக்கு இது சரிமாறிப்படுது, நான் செய்கிறேன் இல்ல. எப்பொழுதுமே அதை என்ன செய்யணும்? வேதத்தோட ஒப்பிட்டு பார்க்கணும். வேதத்தை படிங்க வழி நடத்தி கொண்டே இருப்பார். 2 கொரிந்தியர் 10:5 கடைசி பாகத்தை வாசிங்க. அங்க நம்முடைய எண்ணங்களை சிறைப்படுத்தணும். ஏன்னா சாத்தான் வேதம் தெளிவா சொல்லு, மாம்சத்தோடு ரத்தத்தோடு நமக்கு என்ன கிடையாது? யுத்தம் கிடையாது. அவன் எங்க தான் வரும்? உங்க சிந்தனையில வந்து நிற்பான். ஒரு சோர்வை போடுவான், ஒரு அவிசுவாசத்தை போடுவான். அதாவது நீங்க ஆதியாகமம் 3 படிச்சீங்கன்னா அங்க சாத்தான் என்ன பண்றான் பாருங்க. உண்மையும் சொல்லல, பொய்யும் சொல்லல. அவன் ஏவாளை எப்படி குழப்புறான் தெரியுமா? பாதி உண்மையை போட்டு பாதி பொய்யை போட்டு குழப்பிட்டான். முழு பொய் சொன்னா நமக்கு தெரிஞ்சு போகும், போன்றோம். முழு பொய்யும் சொல்ல மாட்டான், முழு உண்மையும் சொல்ல மாட்டான். என்ன பண்ணிடுவான்? பாதி பொய் சொல்லுவாங்க சாத்தானுடைய மக்கள். இது ஒரு புறம். அடுத்தது உபவாசத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உபவாசத்துல இருக்கும். சாத்தான் என்ன சொல்றான்? நீர் தேவனுடைய குமாரனே ஆனா இந்த கல்லுகளில் நீர் என்ன செய்யும்? அப்பவும் மாத்தும். அப்படின்னா அர்த்தம் என்ன? நீர் தேவனுடைய குமாரனா இருந்தா எனத்துக்கு பசியா இருக்கணும். குழப்புறான். அவன் வேலையை குழப்பவாதி. அப்ப நமக்கு என்ன ஒரு சிந்தனை வந்துடும். எப்படி சிந்தனை வந்துடும்? ஆமா சொல்லு சரிதானே, விழுந்துருவோம். நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது உங்க சிந்தனையை குறித்து. சாத்தா உங்களை வீழ்த்துறதே ஒரு சோர்வு, ஒரு அவிசுவாச சிந்தை, ஒரு இருமன சிந்தை, ஒரு சந்தேக சிந்தையை போட்டுருவான். உங்களுக்கு அது சரி மாறிப்படும். விழுந்து செத்து நாசம், ஆவிக்குரிய ஜீவன் செத்து கிருபை இழந்தாங்க, ஒட்டு மொத்தம் முடிஞ்சு. சாத்தன் எப்படியாவது வர பார்ப்பான். பெருமைக்குரிய எண்ணங்கள் ஏதாவது இருந்து வருவான். அப்ப நம்ம இடைவிடாது தெளிந்த புத்தியுள்ளவர்களா இருந்து சிந்தனையை குறித்து அதிக ஜாக்கிரதையா இருந்து எண்ணங்களை ஒவ்வொன்றையும் அப்படியே கீழ்படுத்தணும். அப்படி கீழ்படுத்த நீங்க தவறு, நீங்க வீழ்ச்சி, நீங்க விழுந்துட்டீங்க.